டே 78 78வது நாளில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு பார்க்கலாம். முக்கியமாக நடந்தது வந்துட்டு சாண்டர்னுடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருந்தாங்க. பிரிஜின் அவங்களுடைய 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. நாமினேஷன் எல்லாருமே நாமினேஷனில் போகிறாங்க. எக்ஸப்ட் இந்த கமருதீன். கமருதீன் வீட்டு தலையாக இருக்கிறதுனால நாமினேஷனில் இல்லை. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது. கமருதீன் பயங்கர உஷாரான ஆள். அவர் வந்து பார்வதியோட வந்துட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி பார்வதிக்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி கிளியராக வாங்குறாரு. நான் வந்து பேட் டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதி சொன்னதெல்லாம் வந்து பொய்ன்ற மாதிரி வந்து கமருதீன் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இதுதான் கமருதீனுடைய கேரக்டர். கமருதீன் பழகி வந்து எல்லோரையும் ஏமாற்றுவார்ன்ற விஷயத்த ஆதிரை ஏற்கனவே வந்துட்டு ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம கமருதீனை பற்றியும் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ கமருதீன் எப்படிப்பட்ட ஆள், பார்வதி எப்படிப்பட்ட ஆளுன்றது வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண ஆட்களுக்கு தெளிவாகவே தெரியும். சரி, என்னென்ன விஷயங்கள் நடந்தது நம்ம உள்ள இப்போ பார்க்கலாம். எடுத்தவன் வந்து பார்வதியும் கமருதீனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பார்வதி கிளியராக சொல்லுவாங்க, நம்ம பழகினது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அம்மா வந்து டிசர்வ்ஸ் ஆல் த ரீசன்ஸ் உள்ளே வர்றதுக்கு எல்லா காரணமும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கமருதீனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் டாக்குமெண்ட்ரின்னு சொன்ன உடனே. என்னை கேவலப்படுத்தாதுன்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பி வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு டூ மச்சாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு ஆதிரையை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறாங்க. பார்வதி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஆதிரைக்கு வந்து நடந்திருக்குது, பட் ஆதிரை வந்து அதை கடந்து போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு கமருதீன் ஒரு விஷயத்த சொல்லுவார், 4 சுவருக்குள்ளே பேசுகிறது வந்து நல்லது. நீ உங்கள் அம்மா யார் உங்கள் அண்ணன் யாருன்னு தெரியாமல் வந்துட்டு பொது வெளியில் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுன்ற வந்துட்டு அது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி வந்து கண்டிப்பார். பார்வதி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறியா குமார்ன்பாங்க. கமருதீன் தெளிவாக சொல்லுவார், நான் பயப்படலை, சலங்கை கட்டியாச்சு, நம்மளே பண்ணிவிட்டு ஏன் அவங்கள கூப்பிட்டுட்டு உள்ளே வர, அதை பண்ணது ஃபுல்லாக நம்ம தானே, எதுக்கு நீ அவங்கள உள்ளே இழுக்கிறன்ற மாதிரி கேட்பாங்க. பார்வதி வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது அப்போ தானே தெரியும், உள்ளே வந்துருந்தால் தானே அப்படின்னு பார்வதி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதற்கு நடுவில் வந்துட்டு பார்வதி, கமருதீன், அமீது, வினோத் இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அமீது வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க, அம்மா தான் வராங்கல்லம்மா, தங்க போகிறாங்கல்ல 24 ஹவர்ஸு, அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப வந்து கமருதீன் வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பேட் டச்சுன்னு சொன்னால் நான் எதுவுமே பண்ணல, அவள் கேம் ஆடுறதுக்கு நான் தக்காளி தோக்கான்ற மாதிரி வந்து பேசுவார். அதற்கு அமீர் சொல்லுவார், ஒரு ஸ்வீட்டு வந்துட்டு காரம் புளி எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு வரும், ஸ்வீட்டு மட்டும் தனியாக வராது, அதை ஏற்றுக்கணும். ஆனால் அதே நேரம் வந்து பார்வதி வந்து ஸ்வீட்டு கிடையாது, அவளுக்குன்னு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்ற மாதிரி வந்து ஒரு உருப்படியான வார்த்தை, இவ்வளோ நாள் கலந்துக்கிட்டதில் உருப்படியான வார்த்தை அமீர் இப்போ தான் சொல்கிறாரு. பார்வதியும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து ஸ்வீட்டெல்லாம் கிடையாது, நான் எல்லோரும் மாதிரியும் கிடையாது, நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைனிங் ஹாலில் பார்வதியும் கமருதீன் வந்து பேசுகிறப்ப வந்துட்டு கமருதீன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார், நீ நல்லவ மாதிரி காட்டுறதுக்கு என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஏஞ்சி போவார். ஸோ அந்த இடத்துல வந்து அமீது வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுவார். அமீது பேசுகிறப்போ வந்து கமருதீன் வந்து கோபமாக சொல்லுவார், என்ன பேட் டச் பண்ணிட்டேன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறான், மச்சான் புரியுதா, நான் யார் கூட இது வரைக்கும் பழகிருக்கேன்றது வந்து உனக்கு புரியுதா அப்படின்னு வந்து சொல்கிறப்ப வந்து பேபின்னு பார்வதி சொல்லுவாங்க. பேபின்னு கூப்பிடாத, வாயை உடச்சிருவேன், நான் வேற ஆள் பார்ப்பேன், நீ தாங்க மாட்டேன். இப்போ இங்கே அவர் வேற ஆள்னு சொல்கிறது வந்து அரோரா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து கமருதீன் திருப்பி உட்காந்து பேசுகிறப்ப வந்து கமருதீன் வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க, நான் என்ன பேட் டச் ஒன்று பண்ணுன்னா, ஒரு பொண்ணு ஒத்துக்காமல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னால் பார்வதி ரொம்ப கலவரமாயிடுறாங்க. கமருதீனுடைய கேரக்டர் இதுதான், ரொம்ப கிளியராக வந்து அது நமக்கு எபிசோட் உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்வதி நீ வாயை மூடு அப்படின்பா, கமருதீன் இவ பெரிய ஐஸ்வர்யராகி இவ வாயை மூடுன்னு சொன்னால் வந்து கேட்குறதுக்கு பண்ணுறதெல்லாம் வந்து இவ பண்ணுவா, ஒரு பொண்ணு ஒத்துக்காமல் இது நடக்காதுன்றது வந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கமருதீன் சும்மா இருக்க மாட்டார், போய் சாண்ட்ரா கிட்ட போய் பேசுவார். கமருதீன் வந்து தெளிவாக சொல்லுவார், நான் உனக்காக தான் எதுவும் சொல்லாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம், பிளாக்மெயில் பண்ணுறாளா அப்படின்னு கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசுவாங்க.
திருப்பி அந்த இடத்துல வந்து அமீத் வருவார். அமீத் வந்து வரப்போ வந்து பார்வதி நோக்கி போய் பேசுவார். அப்போ வந்து பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசுனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஆடியன்ஸை பார்த்து வந்து பயப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட போய் பேசுவார். பேசுகிறப்ப வந்து நான் அரோரா கிட்ட பேசினா அவள் தொலைஞ்சா, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சாண்ட்ரா உள்ளே போவாங்க. உள்ளே வந்து பெட்ரூமில் வந்துட்டு திவ்யா இருப்பாங்க. திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா இதை பற்றி பேசுகிறப்ப வந்து ரொம்ப தெளிவாக திவ்யா வந்து சொல்லுவாங்க, என்ன பேட் டச்சை பற்றி தானே சொல்ல போகிறேன், அது முடிஞ்சாச்சு இல்லை, இவ வந்து பார்வதி வந்து பயங்கரமான தில்லாலங்கடி. முதல்ல வந்து பேட் டச்சுன்னு சொல்லி திவார்கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் அவள் கமரோட லவ் ட்ராக் போடுவா. இப்போ பேட் டச்சுன்னு சொல்லி வந்து வெளியே தூக்கி போட்டுடணும் கமருதீனை, பயங்கரமாக கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று ஃபர்தர் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ வீடே அமைதியாக இருக்கு, அவகிட்ட வந்து பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, கனிக்கிட்ட விக்ரம்கிட்ட வந்து சமாதானமாக வந்து பேசிட்டா, இவ நினைக்கிற மாதிரி கமருதீன்லாம் தள்ளி வைக்க முடியாது, கமருதீனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நமக்கு அரோரா சொல்கிறது ஞாபகம் வருது. சண்டே எபிசோடில் பார்வதியுடைய கேம் முடிஞ்சிச்சு, நீ விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறத திவ்யா வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி வந்துட்டு அவங்கள அறியாமல் ரிப்பீட் பண்ணுவாங்க. பேட் டச்சு அப்படின்னு இவ சொல்கிறதாக இருந்தால் சப்புன்னு அறைய வேண்டியதானே, கமருதீனை கட்டுப்பிடிக்கிறது, மடியில் பிடிக்கிறது, கால் பிடிக்க சொல்கிறது, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, சேர்ந்து மைக்கை கழட்டி விட்டுவிட்டு பர்சனலாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து பேட் டச் இல்லையா அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறப்போ சாண்ட்ரா ஆமாம் இல்லை, அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரலையன்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் விட மாட்டார், நேராக வந்து பார்வதிக்கு பிடிக்காத ஆள் அரோரா அங்கே போய் பேசுவார். பேசுகிறப்ப வந்து அரோரா தெளிவாக சொல்லுவாங்க, நீ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மனாக நடந்துக்கிட்ட, பார்வதி வச்சது உன்னை சொல்கிறது வந்து பெரிய அக்குசேஷனு, நீ வந்து உஷாராக இரு, பொண்ணு மட்டும்னா உனக்கு ஓட்டு வராது கேமில், போய் வந்து பேசு, பார்வதிகிட்ட பேசு, வந்து கிளாரிட்டி வாங்க. எவ்வளோ பயங்கர புத்திசாலி பாருங்கள் அரோரா. அதாவது வந்து ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வாழ்க்கையில் அதிகமாக அடிபட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அப்பா அம்மானாலுமே எனக்கு பிடிக்காதுன்னு அவங்க என்னை வந்து என்கிட்ட வந்து சரியாக நடந்துக்கலன்ற மாதிரி வந்து அரோரா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில். அது இந்த இடத்துல நமக்கு வந்து தெளிவாக வந்து ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அரோரா சொன்னோன்னா கமருதீன் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து வீட்டு தலை வந்து பொறுப்பேற்கிற நிகழ்ச்சி நடக்குது. அப்போ வந்து நான் வந்து ஒரு பாய் கிடையாது, நான் ஒரு மேன் கமர் ஆகிட்டேன், மைக்கை இனிமேல் ஒழுங்காக போடுவேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு பின்னால் வீட்டு தலை கமரும் பார்வம் வந்து பேசுகிறாங்க பேட் டச்சை பற்றி. பார்வதி வந்து நான் தான் சாரி சொல்கிறேன்ல, எதுக்கு போட்டு நீ வந்து திருப்பி நோட்டிக்கிட்டு இருக்கிற, நான் தெரியாமல் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், திவாட்ட சொல்லிட்டேன்பா. அப்போ கமருதீன் வந்து பெருசாக ஒன்றும் நடக்கலைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னோடனே கமருதீன் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு பார்வதி சொல்வா, ராங் வேர்டு அட் வந்து ராங் டைமில் நான் வந்து சொல்லிட்டேன் பேட் டச்சுன்னு, நான் திவார்கிட்ட வந்து சொல்லியிருக்கக்கூடாது, உன்னை ஃப்ரேம் பண்ணணுன்னா நான் நினைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாள். அந்த நேரத்தில் வந்து அமித் வரப்போ வந்துட்டு அங்கே வந்து அமிதை வந்து சாட்சியாக போடுவார் கமருதீனை. நான் கிளாரிட்டி ஆகிடுச்சு, நான் எதுவுமே பண்ணலை, பண்ணதெல்லாம் வந்துட்டு இவதான்றது வந்து தெரியுது, நான் பேட் டச் பண்ணலை, பெருசாக ஒன்றும் நடக்கலைன்றது வந்து அவளே பதிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து ரொம்ப தெளிவாக உஷாராக அங்கேருந்து வந்து இடத்த விட்டு நவருவார். அதுக்கப்புறம் நாமினேஷன் வந்து நடக்குது. நாமினேஷன் வந்து சொல்கிறப்போ வந்து அரோரா சொல்கிறப்போ சாண்ட்ரா அண்டு பார்வதின்னு சொல்கிறாங்க. பார்வதி மேலே அவங்களுக்கு இருக்கிற விஷயம் நமக்கு புரியுது. விக்ரம் சொல்கிறப்போ சாண்ட்ரா பார்வதி, அதே நீங்கள் வந்து கனி சொல்கிறப்போ பாருங்கள் சாண்ட்ரா பார்வதி, சபரி சொல்கிறப்போ வந்து பார்வதி அமீது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம், கனி, சபரி இன்னும் கேம் தான் விளையாடுறாங்க. மையப்புள்ளி இவங்க பார்வதியாக இங்கே வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இவங்க வைக்கிறது வந்து சாண்ட்ரா வைக்கிறாங்க. திவ்யா பேசுகிறப்போ வந்து வினோதுன்றாங்க. வினோதுக்கும் திவ்யாவுக்கும் 7ஆம் பொருத்தம் தான் என்றைக்குமே. அதே மாதிரி வந்து திவ்யா வந்து விக்ரம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் விக்ரமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆதிரை வந்து அவங்களுக்கு வந்து க்ளோஸாக பழகிட்டாங்க.
ஆதிரைக்கு வந்துட்டு எஃப்ஜே காலை பிடிச்சி இழுத்து ஆதிரை கேமை கெடுத்துட்டாருன்ற மாதிரி திவ்யாவுக்கு வந்துட்டு ஒரு எரிச்சல் உண்டு விக்ரம் மேலே. அதை வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அவர் ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக 4 மணி வரைக்கும் துரத்திட்டு போனது, இதெல்லாம் வந்து திவ்யா மனசில் இன்னும் வந்து ஓடிட்டுருக்குது நமக்கு புரியுது. வினோத் சொல்கிறப்போ வந்து அவர் வந்து திவ்யான்னு சுபிக்ஷான்னு சொல்லுவார். திவ்யா அவர் சொல்கிறதுக்கு காரணம் நமக்கு நல்லாவே புரியுது. பார்வதி சொல்கிறப்போ வந்து விக்ரம் அண்ட் அரோரான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விக்ரம்னு சொல்கிறது வந்து ஆதிரைக்கு வந்துட்டு கேம் வந்து கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஆதிரை மேலே பார்வதி கேட்குறேன்னா, ஃபேமிலி ரவுண்டு வர்றதுக்கு பாஸ் வந்துட்டு ஆதிரை கொடுத்த ஒரு நன்றியை வந்து அங்கே காட்டுவாங்க. அதே நேரம் வந்துட்டு அவங்க அரோரான்னு சொல்லுவாங்க. கமருதீன் வந்து அரோராக்கிட்ட போய் பேசுகிறது பார்க்குறது நான் அவங்களுக்கு பிடிக்காதுன்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சபரி பேசுகிறப்ப வந்து பார்வதி நான் மீதுன்னு சொல்லுவார். சுபிக்ஷா பேசுகிறப்ப அரோராண்ட சபரின்னு சொல்லுவாங்க. இங்கே சுபிக்ஷா அரோராவை ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அரோரா வந்து உன்னோட பெரிய ஆளுன்னு விக்ரம் பேசுகிறப்போ வந்து கொஞ்சம் சீண்டி விட்டுருவார். அதனால் சுபிக்ஷாவுக்கு வந்து அரோரா மேலே கொஞ்சம் எரிச்சல் வர்றது இயல்பு தான். அதுக்கப்புறம் அமித் சொல்கிறப்போ வந்து கனி அண்ட் அரோரா. அதுக்கப்புறம் வந்து கனி சொல்கிறப்போ சாண்ட்ரா அண்ட் பார்வதி. சாண்ட்ரா சொல்கிறப்போ விக்ரம் அண்ட் அமீதும்பாங்க. அவங்க விக்ரம்னு சொல்கிறதுக்கு காரணம் புரியுது, பழைய பகைமை தொடருது. அமீதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமீது வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு இவங்களை கொடுத்ததுனால திருப்பி அடிக்கிறாங்க. கமருதீன் சொல்கிறப்போ வந்து விக்ரம் அண்டு சுபிக்ஷான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடிப்படையில் எல்லாருமே வந்து நாமினேஷன் போகிறீங்க எக்ஸப்ட் கமருதீன்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ரவுண்டு சொல்கிறாரு. பட் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இங்கே ஃப்ரீஸ் அந்த இது வரைக்கும் பண்ண சீசன் வந்து மாறுபடுது. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, யார் வர்றாங்களோ எந்த ஃபேமிலி வர்றாங்களோ அந்த இன்மேட்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் வைப்பேன். அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் வின் பண்ணால் தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். லேட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறையும். வின் பண்ணலைன்னா பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுனாரு. இப்போ ஆர்ஆர்ஓ பாட்டு பாடினவுடனே கனியை வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ராவும் கொஞ்சம் கலங்குறாங்க. டக்குன்னு கேட் திறக்கிறப்போ பிரஜினும் 2 குழந்தைங்களும் இருக்கிறத பார்த்து சாண்ட்ரா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டக்குன்னு கதவை மூடிட்டு சாண்ட்ரா வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய்ட்டு கேம் பண்ண சொல்கிறாங்க. சாண்ட்ரா பதட்டத்தில் வந்து பண்ணுறாங்க. இவங்க திருப்பி உள்ளே கூப்பிட்றாரு. குழந்தைங்க பிரஜின் உள்ளே வந்துட்டு சாண்ட்ரா விளையாடுற கேமை வந்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க. ஒரு வழியாக சாண்ட்ரா வந்து கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. எல்லா பால்லும் வந்து கலர் பால்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே லைன் 4 லைனில் இருக்கும். ஸோ எல்லோ, க்ரீன், ரெட்டு, ஒயிட் பால்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து லைனில் வைக்கணும். அதை செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களோட வந்து கட்டி பிடிச்சி வந்துட்டு பயங்கரமாக கொஞ்சம் அழுகிறாங்க. குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது நமக்கு தெளிவாகவே புரியுது. அதுக்கப்புறம் வந்து பிரஜின் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு தனியாக பேசுகிறப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லுவார், எவ்வளோ லவ் பண்ணுறாங்க உன்னை வெளியே, உன்னை யாரும் ஒதுக்கலை, நீ வந்து வெளியே போய் படுக்காத அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க, இல்லை நான் பேசிக்கிட்டு இருந்த ரம்யா வியானா வெளியே போட்டதுனால குழம்பிட்டேன் அப்படிம்பாங்க. ரம்யா வியானா அவங்க கேம் விளையாடுறாங்க, நீ அவங்களோட விளையாட வரல, எல்லோருடையும் தான் நான் விளையாட வந்திருக்கிற, உன் கேமை நீ விளையாடு. ஃபஸ்ட் வீக் சாண்ட்ராவா நீ எப்படி விளையாண்டு அந்த மாதிரி விளையாடு, எல்லாருக்கிட்டையும் பழகு, நீ பேசுகிறதா வெளியே போகுது, பேசாமல் இருந்ததுன்னா வெளியே போகாது. முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு, ஏதாவது தப்பு பண்ணுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு விலகிடு, நீ அக்செப்ட் பண்ணலன்னா தான் அது வந்து வெளியே பெருசாக புதகரமாக போகுது, உண்மையாக விளையாடு, அதே நேரம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று ஒரு பொன்மொழி தான். வெளியே போனதுக்கப்புறம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வந்து தன் ஒய்ஃபுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கனி வந்துட்டு கிட்ட போயிட்டு சாரி எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து கனிக்கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கனியை பொறுத்துட்டு அவர் வந்து சாண்ட்ராட்ட சொல்கிறப்போ வந்து, நீ வந்து உன்னை பெரிய ஆள் நினச்சிட்டு நீ வந்து பேசிகிட்ருக்கிற, பட் ஒரு விஷயம், கனி உன்னை சாரி சொல்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, சொல்ல வச்சாங்களா இல்லையா, ஸோ அதனால் நீ வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் உனக்கு வந்து பெஸ்ட்டு. நீ அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த சாரி மேட்டர் அதோட முடிச்சிருக்கோம். நீ அக்செப்ட் பண்ணாதனால அது பெரிய பூதகரமாக வந்துட்டு போஸ்ட் மூலமாக வந்து கோடிக்கணக்கான பேர் முன்னால் வந்து அது வந்து பூதகரமாக வெடிச்சது அப்படின்ற விஷயத்தையும் வந்து விளக்குவார். அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வெளியே போகிறதுக்கு டைம் ஆகிறப்போ வந்து 2 குழந்தைங்களும் போக மாட்டேன்னு அழுவாங்க. 5 மினிட்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்கள் பிரஜின் வந்துட்டு வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா அழுகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிளியர் ஆகிடுறாங்க.
உண்மையிலே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரம் வந்து பிரஜின் சொன்ன ஒரு ஒரு வேர்டும் வந்துட்டு அங்கே இட் கவுண்ட்ஸ் ஃபார் சாண்ட்ரா. சாண்ட்ரா இனிமேல் விளையாண்டாங்கன்னா விளையாட வைப்பாங்க போல தெரியுது விஜய் டிவி. விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் வரும். பொதுவாக நல்ல கேமு நல்ல பேர் வரப்போ அந்த வீக்கே அவங்கள தூக்குறது விஜய் டிவிக்கு வழக்கம்தான். பர்வீன் விஷயத்துலையும் அதான் நடந்தது, நம்ம ஆதிரை விஷயத்துலையும் அதுதான் நடந்தது, எஃப்ஜே விஷயத்துலையும் அதான் நடந்தது, சாண்ட்ரா விஷயத்துலையும் தான் அதான் நடக்கும்ன்றது நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம்.